வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு குருக்கல் மடம் பகுதியில் உள்ளதாக கூறப்படும் மனித புதைக்குழியை அகழ்வதற்கு நீதிமன்றம் அனுமதி. இந்திய மீனவர்கள் 11 பேர் கைது. பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் உயர்கல்வி அமைச்சர் கருத்து. ஈராக்கின் கிளர்ச்சியாளர்கள் அயல் நாடுகளுக்கு அச்சுறுத்தல் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவிப்பு. சூப்பர் ஃபைட்டர் அரையிறுதிச் சுற்றுப் போட்டிகள் ஸ்டெயின் கலையரங்கில் இன்று ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு குருக்கல் மடம் பகுதியில் உள்ளதாக கூறப்படும் மனித புதைக்குழியை அகழ்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் குறித்த பகுதியில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு கால பகுதியில் காத்தான்குடி பகுதியில் சுமார் 100 முஸ்லிம் மக்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கடத்திச் செல்லப்பட்டு விடுதலை புலி இயக்கத்தினரால் கொலை செய்யப்பட்டு குருக்கல் மடம் பகுதியில் கடற்கரை ஓரமாக புதைக்கப்பட்டிருப்பதாக ஒருவரால் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கமே போலீசாரால் நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்ததை அடுத்து குறித்த இடத்தை அகழ்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமே 2014ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி குருக்கல் மடம் பகுதியில் உள்ள குறித்த இடத்தின் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படும். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவினரும் குறித்த இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 11 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 படகுகளுடன் இந்திய மீனவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களை கடற்றொழி திணைக்களத்தின் யாழ் மாவட்ட அலுவலகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே 53 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடுநுவர பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க கருத்து தெரிவித்தார். கல்விக்கு 100க்கு 6 வீதத்தை வழங்குமாறு கடந்த காலங்களில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சிலர் கூக்குரலிட்டனர். அவர்களுக்கு 100க்கு 6 வீதம் தேவைப்படவில்லை. அவர்களின் சம்பளத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய தேவையே காணப்பட்டது. இதனை பொதுமக்களை ஏமாற்றுவதற்காகவே கூறினார்கள். அந்த போராட்ட முறை தவறானதாகும். 100க்கு 6 வீதம் என்ற விடயத்தை யுனெஸ்கோ அறிக்கையிலிருந்தே பெற்றுக் கொண்டனர். நாட்டின் தேசிய வருமானத்தின் 6 வீதத்தை கல்விக்கு ஒதுக்கி 5 ஆண்டுகளுக்குள் 100க்கு 50 வீதமானவர்களுக்கு எழுத்தறிவு வழங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று இந்த யுனெஸ்கோ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை எமக்கு கூறவில்லை. 100க்கு 20, 25, 30, 35, 40 வீதமானவர்கள் மாத்திரமே உலகில் எழுத்தறிவுடையவர்களாக உள்ளனர். எஞ்சிய 75, 65, 60 வீதமானோர் எழுத வாசிக்க முடியாதவர்களாகவே உள்ளனர். முடியாத நாடுகளை 100க்கு 6 வீதத்தை ஒதுக்கி 5 ஆண்டுகளுக்குள் குறைந்தபட்சம் 50 வீதத்துக்கேனும் கொண்டு வருமாறு கேட்கின்றனர். கல்வி சேவைகள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வு கண்டி உடுநுவர அல்மனார் மத்திய மகா வித்தியாலயத்தில் புதிய மஹிந்தோதய விஞ்ஞான கூடத்தை நிர்மாணிப்பதற்காக இடம்பெற்றது. ஹெட்டன் பகுதியில் 2 மாதங்களுக்கு முன்னதாக வேன் ஒன்று கடத்தப்பட்ட சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து நேற்று மாலை பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை ஹெட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். மத போதகர் ஒருவருக்கு சொந்தமான வேனை வாடகைக்கு பெற்ற சிலர் அதனை கடத்திச் சென்றதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய வேன் கடந்த 13ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்போது 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களால் கடத்தப்பட்ட வேனின் இலக்கத்தகடு மற்றும் என்ஜின் இலக்கம் போன்றன மாற்றப்பட்டு வேறு ஒருவருக்கு விற்கப்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஹெட்டன் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் எதிர்காலம் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அறிவின் விருத்தியூடாகவே தீர்மானிக்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வியகமவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார்.
1000 பாடசாலை திட்டத்தின் கீழ் வியகம மத்திய மகா வித்தியாலயத்திற்கு மகிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வு கூடம் ஒன்றிற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று இடம்பெற்றது. அறிவின் கேந்திர நிலையமாக பொருளாதாரத்தை நோக்கிய பயணமாகவே உலகம் இன்று காணப்படுகின்றது. தொழில்நுட்ப விஞ்ஞானத்தின் ஊடாக கிடைக்கப்பெறும் அறிவு நமது நாட்டை எந்த அளவிற்கு முன்னோக்கி கொண்டு செல்லும் என்பது தீர்மானிக்கப்படும். அபிவிருத்தி அடைந்த நாடாக காணப்பட வேண்டுமாயின் அதற்காக விஞ்ஞான ரீதியான தொழில்நுட்ப அலகுகள் சேர்க்கப்பட்ட பொருட்களை அனுப்ப வேண்டும். அதற்கு தேவையான மனித வளத்தை வழங்கவே நாங்கள் முயற்சிக்கின்றோம். ஹங்வெல்ல வனாகுட பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 காயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை 2:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஹங்வெல்ல வனாங்குட பகுதியில் பிபிலவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் மற்றும் ஹங்வெல்லிலிருந்து கொஸ்கமன் நோக்கி சென்ற மோட்டார் வாகனம் ஆகியன மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்தில் மோட்டார் வாகனத்தில் சென்ற 3 காயமடைந்ததுடன் இதில் சாரதி உயிரிழந்தார். 26 வயதான திருமணமான ஒருவரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவர் ஹங்வெல்ல ஜயபிருகோட பிரதேசத்தை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. விபத்தில் காயங்களுக்குள்ளானவர்கள் ஹோமகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் கேட்டி லால்காந்த கொழும்பில் நேற்று நடைபெற்ற செயலமர்வொன்றின் போது கருத்து தெரிவித்தார். இலவச கல்வி, ஆசிரியர் பிரச்சினை, பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பிரச்சினை, வாழ்வாதார பிரச்சினை போன்ற அனைத்து பிரச்சினைகளையும் மூடி மறைத்து ஆட்சியாளர்கள் தமக்கு சாதகமான சூழலை உருவாக்க முயற்சிக்கின்றனர். இனவாதம் மற்றும் மதவாத முரண்பாடுகளை எடுத்துக்கொண்டால் இவை சமூகத்தின் அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார பிரச்சினைகளுக்கு தீர்வை தேடுவதற்கு பதிலாக இனவாதம் எமக்கு அனாவசியமானது. சிங்கள இனவாதமும் வேண்டாம், தமிழ் இனவாதமும் வேண்டாம், முஸ்லிம் இனவாதமும் எமக்கு வேண்டாம். இவை மூன்றையும் எதிர்க்கின்றோம். இந்த நாட்டின் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களும் இவற்றை எதிர்க்க வேண்டும். இவற்றில் எவ்வித பயனும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் அதனூடாக பயன் பெறுபவர்களும் உள்ளனர். අපිට ජාතිවාදයේ වැඩක් නැහැ. සිංහල ජාතිවාදයත් එපා, දෙමළ ජාතිවාදයත් එපා, මුස්ලිම් ජාතිවාදයත් එපා. තුනටම අපි එක වගේ විරුද්ධ වෙන්න ඕන මේ රටේ රාජ්‍ය සේවකයා, පෞද්ගලික සේවකයා. අපිට ඒවයි කිසි ප්‍රතිලාභයක් නැහැ. ප්‍රතිලාභ දිනා ඉන්නවා. அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட இறால் வகைகளை இலங்கை நீர்வாழ் உற்பத்தி அபிவிருத்தி அதிகார சபையினர் நேற்று முந்தல் பகுதியில் கைப்பற்றியுள்ளனர். கிடைத்த தகவலுக்கு அமைய மத்துலு ஓயாவில் உள்ள இலங்கை தேசிய நீர்வாழ் உற்பத்தி அதிகார சபையின் இறால் உற்பத்தி மேற்பார்வை பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. சிலாபம் அம்பகந்தவில பண்ணையிலிருந்து கற்பிட்ட கரம்பு பகுதிக்கு இந்த இறால் வகைகள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. 2 லோரிகளில் 128 பொலித்தீன் பைகளில் பொதியிடப்பட்டிருந்த 6 லட்சம் இறால்கள் ஏற்றிச் செல்லப்பட்டன. இதன் பெறுமதி 3.5 லட்சத்திற்கும் அதிகம் என பத்துலுவோய் இறால் உற்பத்தி மேற்பார்வை பிரிவினர் தெரிவித்தனர். சிலாபம் புத்தளம் வீதியில் உள்ள இலங்கை தேசிய நீர்வாழ் உற்பத்தி அதிகார சபைக்கு முன்பாக சோதனை நடவடிக்கைக்கு தயாராக இருந்தபோது குறித்த 2 லோரிகளும் தப்பிச் சென்றிருந்தன. குறித்த இறாலின் தரம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என்பதுடன் வெண்புள்ளி நோய் தொடர்பிலும் ஆய்வுகள் முன்னெடுக்கப்படவில்லை. மேலும் கொண்டு செல்வதற்கான அனுமதி பத்திரம் பெறப்பட்டிருக்கவில்லை என நீர்வாழ் உற்பத்தி திணைக்களத்தின் செயற்திட்ட அதிகாரி WAD கசும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் 5 லட்சம் ரூபாய் சரீர பணியில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு 26ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதுடன் குறித்த இறால் வகைகளை அம்பகந்தவில பண்ணி தமது பொறுப்பில் எடுத்துள்ளது. பவுசர்களில் இருந்து சட்டவிரோதமாக எரிபொருளை திருடிய 4 சந்தேக நபர்கள் பலாங்கொடை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் எரிபொருள் திருடிய பவுசரையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மதுராஜவிலவில் இருந்து எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசர் ஒன்றிலிருந்து பலாங்கொடை பஸ் தரிப்பிடம் அருகில் சந்தேக நபர்கள் நேற்று இரவு எரிபொருள் திருடியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை நுவரெலியா பங்களா 7 பிரதேசத்தில் வீதி அபிவிருத்தி நடவடிக்கை நடைபெறும் இடம் ஒன்றில் டீசல் வியாபாரத்தில் ஈடுபட்ட 4 இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த முற்றுகையை மேற்கொண்டுள்ளனர். தாம் கைப்பற்றிய 308 லிட்டர் டீசல் வேன் மற்றும் கைது செய்யப்பட்டுள்ள 4 சந்தேக நபர்களும் நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர்.
பொத்துவில் அருகம்பை பாலத்திற்கு கீழ் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் 24 வயதான கலப்புக்கட்டுவை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் என போலீசார் கூறினர். குளிக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் சம்பவித்திருக்க கூடும் என பிரேத பரிசோதனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் தொடர்பில் பொத்துவில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மனத்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114